கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். எதுங்க இந்த உலகத்திலேயே மிகவும் சிறந்தது? என்னைய பொறுத்த வரைக்கும் அன்பு. அவர் என்மேல் வைத்திருக்கிற அன்பு, அவருடைய அன்பை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்குள் ஊற்றி இருக்கிறது. இதை விட பெருசு எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த அன்பு சகலத்தையும் ஜெயிக்கும். ஹல்லேலூயா. நம்ம அவரை பாட பாட அவருடைய கேரக்டரிஸ்டிக் தான் மாறிட்டே இருக்கிறோம். அவரை போல நம்ம மாறிக்கொண்டே இருக்கிறோம். அவருடைய எந்த குவாலிட்டி இன்னைக்கு நம்ம பாட போகிறோம். ஒரு நாள் நம்ம கண்டேன்ப்பா, அந்நாள் என்னையே நான் அவங்கள்ட்ட கொடுக்குற அளவுக்கு அந்த அன்பு இருந்துச்சு. அன்பே அன்பே சேர்ந்து பாடலாமா? அன்பே ஆருயிரே ஆனந்தம் ஆனந்தமே சேர்ந்து பாடலாம். அன்பே 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 ஆருயிரே ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாள் உந்தையை கண்டேனையா, அந்நாள் என்னை நான் தந்தேனையா. நாள் உந்தையை கண்டேன். காதலின் ஈர்ப்பு எப்படி இருந்தது என்றால், ஒரே ஒரு நாள் ஒரு தயவை பெரியது உந்தையை பெரிதையா, மேலும் உந்தையை பெரிதையா. என் மேலும் உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிரே ஆனந்தம் ஆனந்தமே. காண்கின்ற எல்லாம் ஓர் நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஓர் நாள் தொலைந்து போகுமே. காண்கின்ற எல்லாம் ஓர் நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஓர் நாள் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. இயேசுவே, என் ஆசை நீங்க, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கதான். என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. அன்பை விட்டா அதை நானும் முதன்மைப்படுத்துகிறேன். என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எத்தனை பேருக்கு அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை? இந்த அன்பு எப்பவுமே நம்மளுக்குள்ள நிலையா இருக்கணும்னா நம்ம ஒன்று அவரை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னும்
அவருடைய ஏக்கமெல்லாம் என் ஏக்கமாய் மாறுகிறது. இந்த அன்பின் வெளிப்பாடு என்ன? அவருடைய விருப்பம் எல்லாம் என்னுடைய விருப்பமாய் மாறுகிறது. எத்தனை பேர் ஆசையா கேட்கிறவங்க, அப்பா உங்களுடைய விருப்பம் எல்லாம் என் விருப்பமா மாறட்டுமே, என் துடிப்பா மாறட்டுமே. நீ எதற்காக என்னை வச்சிருக்கிறீங்க? உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கிறதுக்கு தானே. என்னை ஜெப வீரன் என்று எழுதுவீங்களா அப்படி கேட்கலாமா? தன்னையே ஒப்பு கொடுத்தாரே. நீங்க பண்ண சொல்லுங்க, என்னை என்னை நெஞ்சார அணைத்து நீராய் மாறிவிட்டீர். நன்றி சொல்லலாமா? நன்றி உமக்கு நன்றி.
எத்தனை பேரால் இந்த வாழ்க்கைய அவரோட சஞ்சரிக்கிற வாழ்க்கையை எதிர்பார்க்கிறீங்க? எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க ஒரு முகத்தை பார்க்க? சேர்ந்து நம்ம கேட்கலாம். உன்னை பார்க்க ஆசை, தொட்டு பார்க்க ஆசை, உம்மை பார்க்க ஆசை, தொட்டு பார்க்க ஆசை, மகிமையே வாஞ்சையே, மகிமையே வாஞ்சையே, மகிமையே வாஞ்சையே, மகிமையே வாஞ்சையே, மகிமையே அன்பே ஆறுயிரே அப்பா, ஆறுயிர் நீங்க டாடி. அப்பா எங்களை பற்றி அல்ல, உண்மை பற்றியது. உண்மை அன்றி வாழ்வேன் தகப்பனே, உண்மை அன்றி அப்பா இரக்கம் ஏது, உண்மை அன்றி பாதை ஏதப்பா. என் உயிரே நான் உண்மை. உடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா? உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், உடைய தயவிற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோவானை போல மார்பிலே சாய்ந்து கொண்டு உம்முடைய இதய துடிப்பை எல்லாம் நாங்கள் அறிந்து கொண்டு உம்முடைய சித்தத்தை செயல்படுத்த விரும்புகிறோம் தகப்பனே. அப்பா என்னிடம் அன்பா இருந்த கற்பனை எல்லாம் கை கொள்ளுன்னு சொன்னீங்கல்ல, நாங்கள் கீழ்ப்படிவோம்னு சொல்லுங்க. அப்பா உண்மை உலகத்துக்கு காட்டுவோம்னு சொல்லுங்க. இதுதான் நம்ம அன்பை
அவர்கிட்ட திரும்ப காட்ட முடிஞ்ச ஒரே வழி. அவர் சொல்றாருல, என்னால் அன்பா இருந்தா நீ செய்யணும், இதை நாங்க செய்யறோம்பான்னு சொல்றீங்களா? என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அப்பா, இந்த நாளுக்காக நன்றி. அப்பா, ஒரு நாள் உம்மை கண்டோம், உம்முடைய தயவை ருசித்தோம். இந்நாள் வரைக்கும் அது தலைமுறைக்கும் தாங்கும் வண்ணமாய் அது எங்களை நடத்தி கொண்டு வருகிறது தகப்பனே. எப்பேற்பட்ட அன்பை ஆராய்ந்து கொண்டோம். This is unconditional. இது நிபந்தனையற்றது. This is unlimited. இது எல்லையற்ற அன்பு தகப்பனே. அப்பா, thank you for this love. அப்பா, thank you for bestowing this love on us, Daddy. இதை நீங்கள் மேல் பொழியா இருந்தால் நாங்க எங்கேயோ அதே முட்புதர்ல அதே மோசமான சிச்சுவேஷன்ல நாங்க இருந்திருப்போம். அந்த அன்பை எங்கள் மேல் காட்டியதுனால் நாங்கள் நிலைவரம் பெற்றிருக்கிறோம். மக்கள் அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அச்சாரமான ஆவியானதற்காக நன்றி. தொடர்ந்து உண்மையில் அன்பு செலுத்த, உம்மோடு நேரத்தை செலவிட அப்பா உண்மையே நாங்கள் நினைத்து துதித்து கொண்டிருக்க கிருபை செய்கிறார்கள். நாம் மகிமைப்படுவதாக தாழ்த்துகிறோம். அப்பா, ஏனோக்கை போல, ஆபிரகாமை போல அப்பா இயேசுவும் பிதாவும் இருந்த அந்த கனெக்ஷன் நீங்க இருந்தீங்கல்லப்பா, அதை போல நாங்க உம்மோடு இருக்க, நம்முடைய ஐக்கியத்திற்குள்ளே பெருகி இருக்க கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் என்னில் அன்பாய் இருந்தால் என்னுடைய கட்டளைகளை கைக்கொள்ளுங்கள். தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நாம் மகிமைப்படுவதாக. நீர் உயர்ந்திருப்பீராக. ஆராதனையை உம்மிடத்திலே ஏறெடுக்கிறோம். இயேசு மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உங்களோடு ஆராதித்தது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், ருசித்துக் கொண்டே இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென்.